எப்ப பார்த்தாலும் புனிதா புனிதா புனிதா, எதை கேட்டாலும் புனிதா புனிதா. ஏன் என்ன பார்த்தா யாருக்குமே இந்த வீட்டுல மனுஷனாவே தெரியலையோ? மணிகண்டா, நீ இந்த வீட்டுக்கு மனுஷனா தெரியணும்னா உனக்கு கொஞ்சம் நாசூக்கு வேணும்டா. இப்ப என்ன, அவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி கொடுத்த குறைச்சல் பத்தாதுன்னு உன்னை மாடிக்கு அவங்க அனுப்பி வச்சிட்டாங்களா? நீ எந்த அட்வைஸ் சொன்னாலும் நான் கேட்கிற மூட்ல இல்ல பாட்டி. டே அப்பா, நீ எதையும் கேட்க வேண்டாம். பொட்டிய கட்டிக்கிட்டு துரை எங்க போறீங்க அதையாவது சொல்லுங்க. எங்கேயோ போறேன், அது எதுக்கு உங்களுக்கு? இத பாரு, கோவத்துல புத்திக்கிட்டு பேசினவங்க எல்லாம் பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த பாட்டி சொல்றதை கேளுடா மணிகண்டா. ஐயோ பாட்டி, போதும் போதும் கத்தி கதற அளவுக்கு எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. பத்தா குறைக்கு நான் ஆபீஸ் போனா ஒருத்தனை வாங்கின காசுக்கு கணக்கு கேட்கறான். என் காசு நான் அப்படிதான் செலவு பண்ணுவேன்னு சொன்னா புனிதா என்ன அடிக்கிறா. சரி, அடிச்சது வீட்லயாவது சொன்னாவது எனக்காக யாராவது வந்து பேசுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் என்ன திட்டுறாங்க பாட்டி. எல்லாருக்கும் என்ன பார்த்தா ஒரு மாதிரியா தெரியுதா? நீங்க வேணா புனிதா மேல அன்பு வச்சு திரிங்க. என்னால அவ சொல்றதையோ இல்ல அவ என்ன கண்ட்ரோல் பண்றது எதுவுமே ஏத்துக்க முடியாது. அவ பண்றது பத்தாதுன்னு இப்ப புதுசா ஒருத்தன் கபில. டே அப்பா, கொஞ்சம் மெதுவா பேசுடா. உங்க அம்மா காதுல விழுந்தா நாம தொலைஞ்சோம். பாட்டி போ பாட்டி, இதுக்கு மேல என்னால பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. நான் எப்படியோ போறேன். டேய் டேய் டேய், இருடா. விடுங்க பாட்டி, இருடா. விடுங்க. இரு. நீ எங்க போற அத சொல்லு. முதல்ல நீ எதுக்குடா போகணும் இங்க இருந்து? இங்க இருந்து போயிட்டா உன் பிரச்சனை சரியாயிடுமா? எப்படி சரியாகும்? அதான் புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து டேரா போட்டாங்களே, அப்புறம் எப்படி பாட்டி சரியாகும்? டேய், பிரச்சனையை கண்டு ஓடுறவன் வாழ்க்கையில எங்கேயுமே நிலையா நிக்க முடியாது. உனக்கு பிரச்சனை புனிதாதான்னா நீ அவ இருக்கிற இடத்துல இருந்து தான் அவளை எதிர்க்கணும். அதை விட்டுட்டு நீ பொட்டிய கட்டிட்டு ஓடுனா காசு இருக்கிற வரைக்கும் வெளியில இருப்ப, அப்புறம் இங்க வந்துதானே ஆகணும். அந்த புனிதா யாருடா? உன் கூட பிறந்த பிறப்பு இல்ல. அவளுக்கும் உன் தாத்தா சொத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? இத கேட்டதுதான் பாட்டி மொத்த குடும்பம் என்ன ரவுண்டு கட்டி அடிச்சாங்க. பாட்டி, நீ எனக்கா சப்போர்ட் பண்ற? டேய், நீ என்னோட ரத்தம்டா, புரியுதா? இன்னொருத்தி வந்து நம்ம வீட்டை ஆடுறத பாக்க பாக்க என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. ஆனா உன் ஆத்தாக்காரி அவதான் கிறுக்கா இருக்காளே. இங்க பாடுறா மணிகண்டா, எனக்கும் இந்த சொத்து அவளுக்கு போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நீயும் சரவணனும் தான் இந்த சொத்துக்கு வாரிசு. சரவணன் கிட்ட புனிதாவை பத்தி எது சொன்னாலும் செல்லுபடி ஆகாது. நீ என்ன மாதிரிடா, எது சரி எது தப்புன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால இப்படி முணுக்கு முணுக்குன்னு கோவப்படுறத விட்டுட்டு பாட்டி சொல்றத கேட்டா உன்னை கதற விடுறவங்கள நாம ஓட விடுவோம். பாட்டி, எனக்கு புனிதாவும் கபிலனும் இந்த வீட்டை விட்டு போகணும். அதுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். டேய், முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரிதான். புனிதா உங்க அம்மா கிட்ட நடிக்கிற மாதிரி நீயும் நடிக்கணும். கபிலனையும் புனிதாவையும் முதல்ல நீ மதிக்கிற மாதிரி நடி. அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு இந்த பாட்டி சொல்றேன். இந்த வீட்டுல என் பேரனுங்களை தவிர வேற ஒருத்திக்கு இடம் கிடையாதுன்னு சீக்கிரமே இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். என்னடா மணிகண்டா, பாட்டி சொல்றது புரியுது இல்ல? புரியுது பாட்டி. நீ சொல்லிட்டல, நான் எப்படி நடிக்கிறேன்றத மட்டும் பாரு. முதல்ல கீழே வா. மொத்த குடும்பமும் சாப்பிட கீழே உட்கார்ந்து இருக்கு. அங்க வந்து நீ உன் நாடகத்தை ஆரம்பி. உன் அக்கா அதான் அந்த புனிதா கிட்டயும் அவ புருஷன் கிட்டயும் மன்னிப்பு கேட்டு முதல்ல இந்த வீட்டுல இருக்கிற வழிய பாரு. வா டேய், வா. இதோ பாட்டியே மணிகண்ட மாமாவை கூட்டிட்டு வந்துட்டாங்களே. நீ என்னமோ சொன்ன? நான் கூப்பிட்டப்ப திட்டுனா இப்போ அப்படியே பூனை மாதிரி வந்து நிக்கிறேன். இங்க பாருப்பா, முதல்ல உன் மாமா கிட்டயும் அக்கா கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இப்படி உட்காருப்பா. எது மன்னிப்பா? எமோ என்ன சொல்ற? ஏண்டா, அந்த ஏற்காடுல இருக்கிற கம்பெனிய புனிதா மணிகண்டனை நம்பிதானே கொடுத்தா. நம்ம இடத்துல நாமளே தப்பு பண்ணா அங்க வேலை பார்க்கற மத்தவங்களுக்கு நாமளே தப்பான உதாரணம் ஆயிடுவோம்ல. அவனுக்கு எப்படி சொல்லணுமோ சொல்ற விதத்துல சொல்லி
அவனுக்கு புரிய வச்சேன். பசிச்ச பிள்ளைய நிக்க வச்சு இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. டேய் மாப்ள, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். நீ முதல்ல உட்காரு, சாப்பிடு. மணிகண்டா, இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம், நீ அப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வா வந்து உட்காரு கண்ணு, சாப்பிடலாம். டேய் வாயேண்டா. டேய் இத பாரு, சாப்பிடறதுக்கு முன்னாடியே மாமா கட்டி அக்கா கட்டி மன்னிப்பு கேட்டு உட்காரு. மாமா என்ன மன்னிச்சிருக்க. புனிதா நீயும் தான். இல்ல, பண்ண தப்பா உணர்ந்தாலே போதும், மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். உன் மாமா சொல்றதும் சரிதான். நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். எங்க கிட்ட நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அப்புறம் நானும் உன்னை அடிச்சிருக்க கூடாது. சாரிடா. பாத்தியா மணிகண்டா, பேசுனா எல்லா விஷயமும் சரியா போயிடும். நீதான் தேவையில்லாம புனிதா அக்காவை ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்க. புனிதா எது பண்ணாலும் அது இந்த வீட்டுக்கான நல்லதுக்காகத்தான் இருக்கும். அத புரிஞ்சுக்கோ மணிகண்டா. நான் புரிஞ்சுக்கணுமா? உனக்கு தாமா எதுவுமே புரியல. பாட்டி சொன்னதுனாலதான் நான் புனிதா கிட்டேயும் கபிலன் கிட்டேயும் மன்னிப்பே கேட்டேன். இல்லைன்னா இவங்க கிட்ட நானாவது மன்னிப்பு கேட்கறதாவது. என் அத்தனை பேர் முன்னாடி அடிச்சிட்டல புனிதா, எனக்கும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு இருக்கு உனக்கு. பாட்டி சொன்னதும் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். டேய் மணி, இன்னைக்கு பெய்யுற மழைலாம் உனக்கு தான்டா. சரி, ஒருத்தன் ஓவர் நைட்ல இப்படியா மாறுவான்? சரி சரி, வா வா, வந்து உட்காந்து சாப்பிடு, வா வா. டே 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 டே, ஆமா அந்த 20 லட்சம் ரூபாயை என்னடா பண்ண? டேய் வலக்க, வாய மூடிக்கிட்டு கொட்டிக்க. அப்பா என்ன வாயை மூடிட்டு எப்படி சாப்பிடுறதானே கேட்க போற? ஐயா ஆளை பாரு, உங்க அப்பா சொல்ற மாதிரி உன்னை அப்பப்ப சாத்துனாதான் சரியா வருவேன். சாப்பிடு சாப்பிடு. அட விடுமேகலை அவனை. அதான் மணிகண்டன் வந்துட்டான்ல. வல்லவா, நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்காத, பேசாம சாப்பிடு. டேய் என்னடா நின்னுட்டு இருக்க? உட்காரு, சாப்பிடு சாப்பிடு, போ உட்காருங்க. அதை எடுத்து கொடுங்க. சாப்பிடுப்பா. சட்னி குடுமா. இத பாருடா, நீயும் மாறுவன்னு உன்னை பல தடவை நான் நம்பிட்டேன். இப்போ நான் உன்னை நம்புறேன். ஏன்னா நீயும் நான் பெத்த பிள்ளைதான். ஒழுங்கா புனிதா சொல்றதை கேட்டு முன்னேற வழியை பாரு.